அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு தேர்தல் துறை ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு ஆகும். இன்றைய பதிவில் இந்த தேர்தல் துறையை பற்றியும் அதில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றியும் முழுமையாக பார்க்கலாம். தேர்தல் துறை எதையும் சார்ந்து இல்லாமல் தனித்துவம் வாய்ந்ததாக, உறுதியான சட்டத்திட்டங்களை கொண்டதாக இருந்தால் மட்டுமே மக்களாட்சி செய்யும் அரசிற்கு சிறந்த தகுதி வாய்ந்த மக்கள் பிரதிநிதிகளை கொடுக்க முடியும். மேலும் வரைமுறைப்படுத்த வேண்டும். தேர்தல் செலவை குறைக்க சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும். அப்படி செய்தால் கால நேரம் மிச்சமாவதுடன் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தேர்தலில் ஒரு கட்சி ஒருவரால் ஸ்தாபிக்கப்பட்டால் அந்த கட்சியானது தனித்து நின்று தேர்தலில் போட்டியிட்டு அதற்கான குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாத கட்சிகளை தடை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அரசியல் கட்சி என்ற போர்வையில் கட்சியை தோற்றுவித்து தினம் தினம் தனக்காகவும் தன் இன மத மொழிக்காகவும் போராட்டம் நடத்துபவர்கள் தடுக்கப்படுவார்கள். எப்பொழுதும் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அல்லது மாற்று கட்சி என்பதை மட்டுமே இருக்கும்படி சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் கட்சிகள் தொடங்குவது தங்களது உரிமை என கூறுபவர்களின் உண்மைத்தன்மை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட ஓரிரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அதில் அவர்கள் தொடர்ந்து அரசியல் கட்சியாக இருக்க வேண்டுமென்றால் குறிப்பிட்ட அளவு, அதாவது குறிப்பிட்ட சதவிகிதம் ஓட்டு வங்கி இருப்பதை தனித்து நின்று தேர்தலில் நிரூபித்து காட்ட வேண்டும். அந்த ஓட்டு வங்கி அவர்களுக்கு இருக்கும் வரை அவர்களின் அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும். இல்லையேல் அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் புற்றீசல் போல் இருக்கும் கட்சிகளுக்கு ஒரு முடிவு பிறக்கும். வீண் தேர்தல் செலவும் தடுக்கப்படும். ஆளுக்கொரு கட்சி ஆரம்பித்து கொண்டு ஆளுக்கொரு போராட்டம், நாளுக்கொரு போராட்டம் என்று நடத்தி கொண்டு தன் பிழைப்பை வேறு வழியில் செலுத்தாமல் அரசியல் மட்டுமே ஆதாயம் தேடும் சில கட்சிகள் தடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது தேர்தல் சீர்திருத்தங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சீர்திருத்தங்கள் என்பது ஏற்கனவே இலைமறை காயாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். சீர்திருத்தங்கள்: 1. தேர்தலில் போட்டியிடுவோர் வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும். 2. தேர்தலில் போட்டியிடுவோர் கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட வேண்டும். 3. தேர்தலில் போட்டியிடுவோர் எவ்வித வழக்குகளோ முக்கியமான கிரிமினல் வழக்கில் உள்ளவராக இருக்கவே கூடாது. அடுத்தது, தேர்தலில் போட்டியிடுவோர் எந்த இன மத மொழி அமைப்புகள் சார்ந்து முக்கிய பங்கு வகிப்பவராக இருக்கக்கூடாது. தேர்தலுக்கு முன்பும் பின் ஒவ்வொரு ஆண்டும் அவரது வருமான விவரம், சொத்து விவரம் நிச்சயமாக தெரிவிக்கப்பட வேண்டும். பதவியின் போது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் தன் பதவி பறிக்கப்பட சம்மதித்து உறுதிப்பத்திரம் தர வேண்டும். சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும்.
தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியின் தன்மைக்கும் ஏற்ப தேர்தல் செலவுகளை தேர்தல் ஆணையமே ஏற்க வேண்டும். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க கடுமையான சட்டங்களை இயற்றி கண்காணிக்கப்பட வேண்டும். வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்திக்க வீடுகளுக்கும் தொகுதி முழுவதற்கும் செல்லும்போது பணம் கொடுத்தல், தேவையில்லாத விஷயங்கள் நடப்பதை தடுத்தல் ஆகியவற்றை கண்காணிக்க ஒவ்வொரு வேட்பாளருடனும் காவல்துறை, நீதித்துறை, பத்திரிகை துறையாளர்கள் என தலா 2 தேர்தல் முடியும் வரை கண்காணிப்பாளராக அனுப்ப வேண்டும். அவர்கள் நாள் முழுவதும் வேட்பாளர்களுடன் இருக்க வேண்டும். தினமும் கண்காணிப்பாளர்களை மாற்றி மாற்றி அனுப்ப வேண்டும். தேர்தல் அறிவிப்பு நாள் முதல் முடிவு நாள் வரை ஒவ்வொரு வேட்பாளரும் அவரை சார்ந்த அரசியல் கட்சியும் மக்களுக்காக செய்யப்போகும் பணிகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் எழுத்து மூலம் தரும்படி தேர்தல் ஆணையம் பெற்று அவற்றை சொந்த செலவில் தேர்தல் ஆணையம் அவரவர் கட்சி சின்னத்துடன் அச்சிட்டு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வழங்க வேண்டும். பிரத்யேகமாக தொலைக்காட்சி, வானொலி சேவைகளை ஏற்படுத்தி நாள்தோறும் கட்சி தலைவர்கள் வாக்காளர்களிடம் பேசி வாக்கு சேகரிக்க தலா 1 மணி நேரம் ஒதுக்கி தர வேண்டும். மக்களுக்கு நோட்டீஸுகள் கொடுப்பதை தவிர விளம்பர பலகைகள், விளம்பரங்கள், போஸ்டர்கள் ஆகியவற்றை பொது இடங்களிலும் தெருக்களிலும் சாலைகளிலும் ஏனைய பகுதிகளிலும் வைக்க அனுமதி மறுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கும் அதிகபட்ச தேர்தல் செலவு நிர்ணயிக்கப்பட வேண்டும். செலவு ஒவ்வொன்றிற்கும் தக்க ரசீது வைத்திருக்க வேண்டும். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், போக்குவரத்து வழக்கமான அன்றாட நிகழ்வுகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்தோர், நோயாளிகள், ஆதரவற்றோர், ஊனமுற்றோர் போன்றவர்களுக்கு வாக்கு செலுத்த வசதியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி பகுதியிலும் நடமாடும் வாகனங்கள் 1-2 ஏற்படுத்தப்பட்டு முழுமையான வாக்குப்பதிவிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும். தேர்தல் முடிந்தவுடன் வேட்பாளருடைய வரவு செலவு கணக்குகள் தேர்தல் ஆணையத்தால் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தேர்தல் அறிவிப்பு முதல் முடிவு தேதி வரை வேட்பாளர்கள் யாரேனும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களது தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும். தேர்தல் தேதிக்கு பின் 2 நாள் போதைப்பொருள், மதுபானங்கள் தடை செய்யப்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு ஆகும் செலவுகளை மத்திய, மாநில அரசுகள் விகிதாச்சார அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பதிவு மக்களின் ஆட்சியில் மக்களின் வேண்டுகோள் என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் முன் வைக்கப்படுகிறது. இப்படி செய்தால் மட்டுமே நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமுமாக புற்றீசல் போல் முளைத்து அமைதியை குலைக்கும் சில அரசியல் கட்சிகள் செயல்படாமல் தடுக்கப்பட முடியும். இந்த பதிவை தேர்தல் துறையானது முழுமையாக ஏற்று அமுல்படுத்துவார்கள் என்று மக்களாகிய எங்களது மனதில் ஸ்திரமாக உள்ளது. நிச்சயம் செய்வீர்கள் என நம்புகிறோம். அன்பர்களே, மக்கள் அனைவருக்குமாக, மக்களின் அமைதிக்காக, நாட்டின் நலத்திற்காக இப்பதிவு பதிவிடப்பட்டுள்ளது.
ஒரு கட்சி சம்பந்தப்பட்டதாகவோ சார்ந்ததாகவோ இல்லாமல் பொதுமக்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு பதிவு என்று நீங்கள் நினைத்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.